அப்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தொண்டனுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பி ஏதோ எதுவுமே கிடைக்க முடியாது. சும்மா சாதாரணமா கட்சியில் இருக்கேன் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர வேற எந்த ஒரு பெரிய அங்கீகாரமும் இல்லாத ஒரு நிலையை தேடி இப்போ வந்து இன்னைக்கு காங்கிரஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் அந்த முத்தலாக் சட்டம் என்பதை கொண்டு வந்தார். ஆனால் அதற்கு முன்னாடி இங்க என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த காங்கிரஸ் எப்படி வந்து இந்த துலுக்க பெண்மணிகளினுடைய உரிமைகளை பறிக்கும் விதமாக இந்த அடிப்படைவாதிகளுக்கு பேச்சை கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டார்கள் என்பதை நம்ம பழைய காலத்தில் பார்த்துருக்கோம். அதுதான் அந்த ஷாபானுக்கு வழக்கில் என்ன நடந்தது என்று பார்க்குறோம். திமுக அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு திமுக ஒரு அரசியல் கட்சி அது மட்டும் கிடையாது. இந்த திமுக இருக்கக்கூடிய ஆதரவுகள் யார் யார் என்று நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நக்சல் ஜிகாதி ஆதரவு தான் இன்னைக்கு திமுகங்கிறது இருக்கு. இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ ஆதரவு. இதே போல தான் நம்ம வந்து ஏற்கனவே தினமலரில் ஒரு செய்தி வந்திருந்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி 40,000 பிரியாணி கடைகள் இன்னைக்கு சென்னையை சுற்றி இயங்கி கொண்டிருக்குன்னா நிறையா வந்து சென்ட்ரல் கிச்சனில் வந்து பிரியாணிகளை வந்து ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். உருது முஸ்லிம்கள் திமுக மீது அதிருப்தி, சமாதானம் செய்ய முடியாமல் தவிப்பு. புதுச்சேரியில் கம்யூனிஸ்டுகளையும் தமிழகத்தில் வேல்முருகன் கட்சியை கலட்டிவிட்ட திமுக. தன் கணவர் மரணத்திற்கு காரணமானவர் குறித்து ஆதாரம் தந்தும் நடவடிக்கை எடுக்காத போலீஸ். திருப்பூரில் முஸ்லிம் பெண் குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு குறிவைக்கும் நக்சல் ஆதரவு அமைப்புகள் சதி. நோன்பு திறந்ததும் நடந்த சோகம். மதுரையில் தரைமட்டமாக்கப்பட்ட சவர்மா உணவகம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க திருமதி பிரியா வெங்கட் அவர்கள் நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். தேர்தல் காலம் அப்படின்ற காரணத்துக்காக வந்து திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா எல்லா சிறுபான்மையினரும் தாஜா செய்வதிலும் இருக்கு. அதன் குறிப்பாக வந்து முஸ்லீமில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறார்கள். தமிழ் பேசுகிறவர்கள், உருது பேசுகிறவர்கள் அப்படின்ற கூடிய பல்வேறு. இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த உருது முஸ்லீம்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு திமுக தலைமைக்கு தகவல் தெரிந்திருக்குது. எதனால அவங்க அந்த உருது பேசும் முஸ்லீம்கள் வந்து அந்த திமுக அரசு திமுக மேல் வந்து கோபத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்களை வந்து இந்த அரசாங்கம் புறக்கணிக்கவும், முக்கியமாக வந்து வக்ஃபு வாரியம் அரசு பதவிகளில் தங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் போதிய அங்கீகாரம் வழங்காதனால வந்து அவர்கள் தங்கள் புறக்கணிக்கப்படுவதாக இருக்காங்க. இந்த மாதிரி தகவல் அவர்களுக்கு கிடைச்சோன்னே என்ன, தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் திமுக செயல்பட்டு வருகிறதா ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்ப அவங்க அதுல மெயினா சொல்லியிருக்கிறது நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வக்ஃபு பிரச்சனையை தான் அப்புறம் வந்து அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இப்ப வக்ஃபு பிரச்சனை அப்படின்னு சொல்லி முன்வைக்கும் பொழுது இப்ப நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்க வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள் அப்படிங்கிறது அந்த அதிருப்திங்கிறது ஒரு நியாயமானதாகவும் இருக்கும் அப்படிங்கறதை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வக்ஃபு அப்படிங்கிறதுக்காக இப்ப தர்கா இருக்கலாம், இல்ல சுன்னத் ஜமாத் இருக்கலாம், அல்லது ஷியா பிரிவினர்களுடைய இதுவாக இருக்கலாம். இவர்களுக்காக பலர் வந்து அந்த வக்ஃப், அதாவது நிலத்தை வந்து எழுதி வைப்பது என்பது அவங்களுடைய ஒரு இதுல எப்படி நம்ம கோவில்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க எழுதி வைக்கிறது ஒரு முறை இருக்கிறது. அப்படி இதை வந்து எப்படி நம்ம வந்து கோவில்களுக்காக ஒரு சொத்தை எழுதி வைக்கிறோம்னா அது என்ன பர்பஸ்க்காக அந்த கோவிலுக்கு இந்த சொத்தை எழுதி, இப்ப வந்து சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னதான கட்டளைக்கென்று இப்போ ஒரு சொத்து எழுதி வச்சிருப்பாங்க. அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த பணத்தை வந்து அன்னதானத்தை கொடுப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக எழுதுறது. அப்படி அதே போல இந்த மாதிரி இவர்கள் இதுலயும் பலர் வந்து பல பர்பஸ்க்காக இந்த வழிபாட்டு முறைக்காக, இப்ப ஏன்னா அவங்க இதுலயே பல வழிபாட்டு முறைகள் இருக்கு, பல முறைகள் இருக்கு. ஸோ அதுல வந்து வழிபடணும் அந்த மெத்தடுக்கு உள்ளதுக்காக அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருந்தாங்கன்னா அந்த பர்பஸுக்கு தான் அதை உபயோகப்படுத்த முடியும். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான பல சொத்துக்கள் வந்து வக்ஃப் என்ற பெயரில் கபலீகரம் செய்யப்பட்டு அதுக்கு வந்து நேர்மாறான பர்பஸ்களுக்கு இப்போ உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம பல செய்திகள் நம்ம ஸ்ரீ டிவிலே பண்ணியிருக்கோம். நாகூர் தர்காவில் நடந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம். தர்காவுக்கு போனவர்கள் எல்லாம் இங்க வந்து தடுக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதே போல வந்து இன்னும் கூட பாருங்க, இப்ப ரம்ஜான் நேரத்துல வந்து திருவல்லிக்கேணி பகுதிகள் இந்த மாதிரி இடத்துல வந்து அதாவது 2 மணி தொழுகை அப்படிங்கிறது வந்து ஒன்று முந்தைய காலங்களில் வந்து இருக்காது. இந்த நேரங்களில்
ஆனா இப்ப வந்து இதை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சில முஸ்லிம்கள் அதிருப்தி தெரிவிக்கிறதாகவும் கூட செய்திகள் எல்லாம் வருகிறது. ஸோ இந்த மாதிரி அதாவது அவங்கவுங்களுடைய வழிபாட்டு முறைகளை வந்து ஆக்கிரமிக்கக்கூடியது இன்னொரு அமைப்பாக இன்னொருத்தர்கள் வந்து அதை மொத்தமாக முழுவதுமாக ஆக்கிரமிக்கக்கூடிய வேலைகள் இருக்கிறது. அதை நம்ம வந்து யாரை நம்ம இங்கு சொல்லிக் கொண்டிருக்கோம் என்பது நேரலுக்கே நல்லா தெரியும். யாரு வந்து இப்ப வக்ஃப் போர்டு சேர்மனாக மீண்டும் மீண்டும் ஆக்கப்படுகிறார் என்பதிலிருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும். மீண்டும் நவாஸ் கனியை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஸோ இவரை போன்றவர்கள் தான் இப்போ வந்து பல இதுல வந்து இப்போ தொடர்ந்து அவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்ப என்ன குற்றச்சாட்டு வருது அப்படின்னா, இப்ப திமுகவும் என்னன்னா இப்ப அவர்களுக்கு சாதகமாக இப்ப ஜவாஹிருல்லா, நவாஸ் கனி இப்ப போன்றவர்களை மட்டுமே இப்ப வந்து அவர்கள் வந்து ஆதரவாக வைத்துக்கொண்டு இப்ப அவங்களும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஒரு டூயல் இதை வச்சுக்கொண்டு இப்ப அவங்களுக்கு மட்டுமே திமுக தேவையானதை எல்லாம் செய்து கொண்டு அவங்க மட்டுமே இப்போ வந்து ஒரு ஒரு இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இப்ப நவாஸ் கனி மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல வந்து எந்த நடவடிக்கையும் இல்லாமல் மீண்டும் அவரை சேர்மன் ஆக்குனது அப்படிங்கிறது அவர்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி என்பதை பல பேருக்கால் ஏற்படுத்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனா பல மசூதிகள்ல இருக்கக்கூடிய அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பல ஒவ்வொரு மசூதிகளும் ஒரு பிரிவுக்குள்ள மசூதிகள் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மசூதிகளில் இருக்கக்கூடிய பல தொழுகை முறைகள் பல வழிபாட்டு முறைகளை கூட இவர்கள் வந்து மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு குரூப்பு அதாவது ஆற்காடு ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஆற்காடு நவாப் வந்து பல தொழுகை முறைகள் பல வழிபாட்டு முறைகள் எல்லாம் மாற்றினார் அப்படின்னு கூட ஒரு பிரச்சனை வந்தது. நம்ம அதையும் கூட பார்க்கிறோம். அந்த மாதிரியான பல அதுக்கப்புறம் வந்து பரம்பரையாக இருக்கக்கூடிய முக்தாவளி நியமனங்கள், அந்த முக்தாவளி நியமனங்கள்லையும் கூட இந்த மாதிரி இவர்கள் வந்து ஆக்கிரமிக்க செய்வதையெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த ட்ரஸ்ட்டுகள், அதுல உதாரணத்துக்கு இந்த MKN ட்ரஸ்ட்டை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அதை பத்தி நம்ம வந்து ஒரு முழு வீடியோவை என்னென்ன ஊழல்கள் அதில் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன பர்பஸ்க்காக அந்த MKN ட்ரஸ்ட் ஏற்படுத்தப்பட்டதோ அது அதனுடைய இதுல இருந்து மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான இவைகள் எல்லாத்தையும் வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பயங்கரவாத ஆதரவு கொடுக்கக்கூடிய போக்குல இது எல்லாத்தையும் மாத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து சிலதெல்லாம் வந்து ISISக்கு ஆதரவான ஒரு சில விஷயங்கள் கூட நடந்தது. அந்த மாதிரியான இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம இங்க பார்த்தோம். பயான் என்கிற பேர்ல உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இதையெல்லாம் வெளிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த ஒரு பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இப்போ வந்து இவர்கள் வந்து இந்த கோரிக்கையை முன்னிச்சிருக்கார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் சரியானது என்பதற்கு நான் இதை எல்லாத்தையும் உதாரணமாக இப்ப சொல்றேன். அதனால இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்த்தோம்னா, இவர்களை அதாவது இந்த துலுக்கர்களை வந்து இப்போ வந்து ஒரு இதாக வைத்துக்கொண்டு வாக்கு வங்கியாக வைத்துக்கொண்டு அந்த வாக்கு வங்கியாக யாரை வந்து இந்த கட்சிகள் மாற்றுகிறார்கள் அப்படின்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து யார் வந்து இப்போ ஒரு அடிப்படைவாதத்தை வந்து அதிக அளவுல ஆதரிக்கிறாங்களோ இல்ல அடிப்படைவாத கருத்துக்களை வந்து கொண்டு செல்கிற மாதிரி இருக்கிறார்களோ அவர்களை தான் இப்ப இந்த அரசியல்வாதி கட்சிகளும் இப்ப அவங்கள ஆதரிச்சு இப்ப அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு ஜூமிஃபைவாக மாத்தி வச்சு எல்லாரையும் அவங்க பின்னாடி போகணும் அப்படிங்கிறதை ஒரு தள்ளக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த அரசியல் கட்சிகள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றன. எப்படி வந்து இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல வந்து இந்த உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ அது போல இப்ப இவர்களுடைய உரிமைகள் என்பது வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவுல இந்த மாதிரியான முஸ்லிம்களுடைய உரிமைகள் தொடர்ந்து தமிழகத்துல பறிக்கப்பட்டு கொண்டு வருகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில நம்ம பார்க்கும் பொழுது துலுக்கனாலதான் துலுக்கனுக்கு இப்ப இந்த மாதிரி அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய துலுக்கனுக்கு இப்ப யாரால ஆபத்துன்னு பார்த்தா அவங்களையே சேர்ந்து இன்னொரு இந்த அடிப்படைவாத துலுக்கனாலதான் இன்னைக்கு ஆபத்து என்பது வந்து இதுல இருந்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறது. இன்னைக்கு அரசியல் கட்சிகளும் இப்ப அவர்களைத்தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக கொடுத்து அவர்களை தான் முன்கொண்டு செல்கிறார்கள் என்பதையும் நம்ம இங்க பார்க்க முடிகிறோம். அதுல நம்ம பார்க்கும் பொழுது எப்படி வந்து இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எப்படி இந்த அடிப்படைவாத துலுக்கர்கள் அவங்களுடைய இதுக்காக இருக்கும் பொழுது அவங்க எவ்வளவு தூரத்துக்கு சுயநலமாக இருந்து எப்படி அவர்கள் அது இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இப்ப பாருங்க, ராஜ்யசபா நியமனங்கள்லாம் வந்துச்சு. இப்ப இந்த ராஜ்யசபா நியமனங்கள் வரும் பொழுது 2 சீட்டுமே இப்போ வந்து கிறிஸ்தவன் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க. எப்படி இருந்தாலும் வாங்கி விட்டார்கள். ஆனா இவங்க வந்து அவங்க அந்த வந்தேதான் ஆகணும் அப்படின்னு கேட்டதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு திமுக ஒரு மிரட்டுற பக்கம், ஏன்னா இன்னொரு பக்கம் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேஸை காமிச்சு இவங்களை மிரட்டி இப்ப அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் இப்ப அந்த இதை வந்து செய்து கொள்கிறார்கள். அதாவது தங்களுடைய மதத்தை மொத்தமாக அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு இது இல்லாம மொத்த மதத்தையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஆக வேண்டும் அப்படிங்கக்கூடிய அதை கொண்டு போகணும் கூடிய ஒரு இதுல அவங்க பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல
இவங்க வந்து இந்த மாதிரி அடிப்படைவாதிகள் அவர்களுடைய சுயநலத்தை மட்டுமே மையமாக வைத்து இங்க இது பண்றதுனால இப்ப அவர்களுக்குரிய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நினைச்சாலும் கூட, இப்ப சாதாரண துலுக்கர்கள் வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இன்னைக்கு வந்து இந்த அரசியல் கட்சிகள் மூலமாக அவர்களால் அதை பெற முடியாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. இதை சாதாரண துலுக்கர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களை வந்து ஒரு வாக்கு வங்கியாக வைத்துத்தான் இந்த அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் அவர்களும் கூட ஒரு தெளிவாக சிந்தித்தால் அவர்களுக்கும் இந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதுதான் இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. தேர்தல் நெருங்கி வர வர ஒவ்வொரு கட்சிகளும் தனக்கு உண்டான டிமாண்ட்ஸ், ஒவ்வொரு கட்சிகள் தன்னை கட்சி கூட்டாரம் விட்டு வெளியே போவதல், உள்ளே வருதல், இந்த மாதிரி பல காட்சிகள் நடக்கும். அப்படி ஒரு காட்சியில் தான் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் வந்து நீண்ட காலமாக வந்து தமிழகத்தில் இருப்பது போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்து செயல்பட்டிருந்தது. தற்போது அந்த தொகுதிக்குள் பங்கீட்டில் உள்ளக்கூடிய பிரச்சனை மற்றும் உள்ளூர் அரசியல் இந்த காரணங்களால அங்க அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் வந்து பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் வெளியே போவதற்குண்டான நடவடிக்கையில் ஈடுபட போவதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அதே நேரத்தில் தமிழக வாழ்வு உரிமை கட்சி வந்து போவதாக வெளியே போவதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி காலையில் ஒரு செய்தி வந்தது. பின்னர் அந்த செய்தி பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வாழ்வு உரிமை போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு இடையில எப்படி இந்த காட்சிகள் மாறுது அப்படின்னு தெரியல. எப்படி அந்த ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பேரத்தை வைத்திருப்பார்கள், அந்த பேரத்துக்கு மாற்றப்பட்டதா இருந்ததில்லை. இந்த செய்தியில எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸுக்கு வந்து ஒரு நல்ல பழமொழி சொல்லலாம், கழுத தேஞ்சு கட்டேரும் வாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப இன்னைக்கு இருக்கு காங்கிரஸோட நிலைமை. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க தமிழகத்திலயும் காங்கிரஸுக்கு வந்து திமுக கிட்ட, ஏன்னா இவங்க வந்து மைனாரிட்டி பார்ட்னர், திமுக மெஜாரிட்டி பார்ட்னர் தமிழகத்துல, அப்படின்னா அங்கேயும் கூட இவங்களால ஒரு டிமாண்டை வச்சு இவங்களுக்கு தேவையானதை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். இத்தனைக்கும் திமுக இப்ப கொஞ்சம் தாங்கள் வீக்கான பொசிஷன்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவங்களால வந்து கேட்டு பெற முடியல. புதுச்சேரியில அவங்கதான் மேஜர் பார்ட்னர், இவங்க மைனாரிட்டி பார்ட்னர். அங்கேயும் கூட பாருங்க, இப்ப என்னன்னா 2 பேரும் ஈக்குவல் ஷேரிங்கா இருக்கக்கூடிய 30 தொகுதிய ஆளுக்கு 15 அப்படின்ற மாதிரிதான் இருக்கா. இப்பயும் வந்து காங்கிரஸால ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியல. அப்ப காங்கிரஸினுடைய நிலை இன்னைக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையாக இன்னைக்கு தமிழகமா இருந்தாலும் சரி, அது புதுச்சேரியா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தொண்டனுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பி ஏதோ எதுவுமே கிடைக்க முடியாது. சும்மா சாதாரணமா கட்சியில இருக்கேன் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர வேற எந்த ஒரு பெரிய அங்கீகாரமும் இல்லாத ஒரு நிலையை தேடி இப்போ வந்து இன்னைக்கு காங்கிரஸ் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது கம்யூனிஸ்ட பத்தி நீங்க சொன்னீங்க. கம்யூனிஸ்ட பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அது ஏற்கனவே, ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா எதுவுமே இல்லை, அதனால இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, அதுதான் சொல்லணும். ஆனா கம்யூனிஸ்டுக்கும் அப்படித்தான். எப்படியெல்லாம் வந்து அவர்களும் இன்னைக்கு கோலோச்சினார்கள், இன்னைக்கு என்ன ஒரு நிலைக்கு அவங்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டணியை நம்பி அதன் மூலமாகவே பயணிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளானதுனால இன்னைக்கு இந்த கட்சிகள் வந்து ஒரு பரிதாபகரமான நிலைக்கு போய் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து தன்னுடைய தேசிய கட்சி அப்படிங்கிற கூட அந்தஸ்தையை கூட இன்னைக்கு வந்து இழந்து விட்டது, அப்படின்னு இழந்திருக்கு. அப்படிதான நிலைமை இன்னைக்கு. பட் அதனுடைய சித்தாந்த ரீதியாக அதுல ஒன்றும் நமக்கு வந்து அது போனது வந்து நல்லதுதான் அப்படின்னு நம்ம நினைச்ச ஐடியாலஜிக்கலா அதனுடைய கொள்கை நாட்டிற்கு மோசமானது, அது நாட்டிற்கு வந்து தேவையற்றது, அது போனது ஒரு பக்கம் சரிதான் என்றாலும் கூட அது எப்படி இப்படி பரிதாபகரமான நிலைக்கு போனதுங்கிற அந்த வரலாறு தான் நம்ம வந்து பார்த்து பாடம் படிக்கணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு இந்த பாடம் வந்து எல்லாருக்குமே ஒரு சரியான பாடம் தான். இதை காங்கிரஸும் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அதாவது எங்கேயுமே அவங்களால பேச முடியல. இங்க வந்து எவ்வளவோ ப்ரெஷர் கொடுத்து பார்த்தாங்க, ஆனாலும் கடைசியா கூத்தாடி கடைசியா ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ராவா வாங்க முடிஞ்சது தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியல. ஏதோ போனா போதுன்னு ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டாங்க. அதுவும் கூட வந்து என்னன்னா, இப்ப காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இங்க வந்தா ஒருவேளை திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இங்க ஆட்சியில ஏதாவது ஒரு எம்பி எம்எல்ஏ என்னத்தையாவது ஒரு எம்எல்ஏ ஏதாவது கிடைக்கும். விஜய் கூட போனா அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, ஜெயிப்பாங்களான்றது தெரியாது. அப்ப ஜெயிக்கவே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம போயிருமே காட்சி. ஏன்னா ஒருவேளை அவங்க அங்க போய் திமுகவும் இன்கேஸ் ஜெயிச்சு இருந்ததுன்னா இவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வேற வழியே இல்லாம கடைசியா வந்து, அதாவது காங்கிரஸ்ல வந்து எப்படி வந்து கூட்டணி பேசுறதுக்கு இவங்க இங்கிருந்து போன காலங்கள்லாம் போய் கடைசியா வந்து அங்கிருந்து வந்து மேலிட பார்வையாளர் வந்து இங்க வந்து பேசி அதுவும் ஒத்து வராம கடைசியா ஒரு சிதம்பரத்தை ஒரு செட் பண்ணி ஒரு ஏஜென்டா செட் பண்ணி எப்படி ஒரு நிலைமை மோசமாயிடுச்சு பாருங்க.
அதனால மொத்தத்துல இன்னைக்கு வந்து காங்கிரஸும் வந்து இன்னைக்கு அதனுடைய இது இல்லாம அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல இன்னைக்கு கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறதும் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் அந்த கட்சியும் இன்னைக்கு ஒழிந்து விட்டது. அதுக்கு அடுத்ததாக நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில ஒருத்தர் இருப்பாரு, இந்த தமிழக கம்யூனிஸ்ட் கட்சியில கூட ஒருத்தர் இருக்கார். எங்க எடுத்தாலும் அவர் கூவி கொண்டே இருப்பார். அவர் தான் ரொம்ப வந்து ஏன்னா கொடுத்த காசுக்கு மேல கூவுறியோ அப்படிங்கிற மாதிரி இந்த மதுரையில கூவிட்டே இருப்பார். அந்த சு வெங்கடேசன்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கம்யூனிஸ்டுக்கு இப்போ அது பாருங்க, இந்த கம்யூனிஸ்டுக்கு இங்க வந்து 6 சீட்டு போனது, எல்லாரும் 6 சீட்டுனாலும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த 6 சீட்டும் போய் 5 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. நிலைமை எவ்வளவு மோசமாயிட்டே இருக்கு பாருங்க அவங்க எல்லாத்துக்குமே. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு என்னன்னா, இந்த கூட்டணியில தான் நீங்க ஜெயிக்க முடியும், கூட்டணி பலத்துல தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியாக வச்சு அந்த கட்சியினுடைய ஒரு சுயத்தை இழக்க செய்து எல்லா கூட்டணி கட்சிகளுடைய எல்லாத்தையும் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஜீரணம் செய்து ஒரு அவர்களுக்குள்ளார கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு எல்லாமே பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு நம்ம போன செய்தியில பார்த்தோம். அதுலயே கூட நான் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த துடுக்க கட்சி கூட இவங்களோட கூட்டணி வச்சிருந்தா அவங்க என்ன பண்றாங்க, ரெப்ரசன்டேஷன்ங்கிறத எங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து நாங்க அப்படியே சட்டசபைக்கு போனா போயிடுறோம், அவங்க சட்டசபைக்கு போனா போயிடணும் அப்படின்றது மாதிரிதான் இருக்கு. அதனால என்ன சின்னம் கொடுத்தாலும் நாங்களை ஜெயிச்சிடும். போன தடவை ஜவாஹர்லால் அதுல ஜெயிச்சினாரு, அந்த சின்னத்துலதான் சின்னார். கடைசியா அவருக்கு தன்னுடைய சின்னத்தையே இழக்கக்கூடிய, கட்சியினுடைய அங்கீகாரத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த கட்சி இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. அங்கீகாரம் இன்னைக்கு தேர்தல் அங்கீகாரம் இழந்து குனிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் போச்சு. இந்த மாதிரி கட்சிகளை வந்து இழுத்து இப்ப என்ன சின்னம் கொடுத்தாலும் நிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு லெவல்ல தான் அவங்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு மதிமுகவோட நிலைமை என்ன பாருங்க. அப்ப இப்ப நீங்க சொன்னீங்க அடுத்ததான் இந்த இவனை பத்தி சொன்னீங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி பத்தி சொன்னீங்க. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட இப்ப என்ன முதல்ல வரமாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டயத்துல எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, தினகரன் உடைய வீடியோ ஒன்று வந்து ஒரு பேட்டி ஒன்று இடையில பார்த்தேன். அப்போ அவர் சொன்னாரு, நான் அந்த மாதிரி வாக்கிங் எல்லாம் அந்த போவேன், இப்போ நான் அந்த பக்கத்துல நான் போறதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரை பார்த்தாலும் வந்து கூட்டணிக்கு வாங்க, சின்ன கட்சியா இருந்தா கூட கூட்டணிக்கு வாங்கன்னு எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிறாங்க, அதனால இவங்க தொல்லை தாங்க முடியல, நாளை போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசு சொன்னார். அதாவது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இவன் வெளியில போனதுக்கு அப்புறம் போனா போறான், அவன் வெளில போனா அவனுக்கு தான். இத்தனைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சினால ஒரு பெரிய எந்த ஒரு பிரச்சனை இதுவும் வந்துட போறது இல்லை திமுகக்கு. ஆனாலுமே இன்னைக்கு திமுக அவர்களையும் வெளியில விட தயாரா இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக வந்து ஒரு பயத்துலதான் இருக்கு. ஏதாவது ஒரு 2 ஓட்டு வேற எங்கேயாவது போனா கூட நமக்கு வந்து அடி வாங்கிருமோ, ஒரு 10 ஓட்டு யாராலையாவது பிரிஞ்சுட்டா கூட நமக்கு வந்து தோத்துருவோமோ. அப்படி கிடையாது. நீ சொல்றத பார்த்து திமுக தனித்து ஒரு செல்வாக்கு கிடையாது. அப்படி ஆமா, அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா எதுக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு? நீங்க திமுகவும் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. நாங்க 25 சீட்டுக்கு மேல கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவங்க எதுக்கு நீங்க 28 சீட்டு நீங்க போறீங்க? அப்புறம் ஒரு ராஜ்யசபா சீட் ஏன் போகணும்? தனித்து நின்றா அதனால ஜெயிக்க முடியாது. தனித்து நின்றால் அதனால ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு அந்த ஒரு பயத்துலதான் இன்னைக்கு திமுக இருக்காங்க. ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு பரவலாக அவர்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்புங்கிற மனநிலையும் அவர்களிடத்துல ஒண்ணு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு மற்ற கட்சிகள் கொஞ்சம் அதிக அளவுல வேலை செஞ்சு ஒரு ப்ராமினென்ட்டாக சில இடங்கள்ல ஆள்களை போட்டு விட்டால் இன்னைக்கு அவர்கள் ஜெயித்து விடலாம்ங்கிற ஒரு இது இருக்கு, பயம் இருக்கு திமுக. இன்னைக்கு அதனுடைய அந்த ஒரு வீக்கம், அதாவது ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியுது. அதனாலதான் இப்ப இத்தனை கட்சிகளை கூட்டணி, எத்தனை கட்சிகள் பாருங்க இப்ப திமுக கூட்டணியில. இது வந்து திமுக கூட்டணிக்கே வந்து ஒரு புதுசு தானே. இவ்வளவு பெரிய கூட்டணிகளை அமைத்து திமுக களம் கண்டதுங்கிறது திமுகவுக்கு ஒரு புதிய ஒரு விஷயம்தான். ஏன்னா மிகப்பெரிய கருணாநிதி தலைமையில இருக்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய கட்சி, ஒரு சிங்கிள் திமுகவா அப்படின்னு. இத்தனை பேரை அவர்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா இது அவங்களுடைய. அதனாலதான் இப்ப இவங்க அதனா தாவாக்காவா தாவாக்கா, இவங்க வந்து தாவேக்கா, இவங்க வந்து தாவாக்கா. அந்த தாவாக்கா வெளியில போன உடனே இப்போ வேகமாக போய் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல யாரோ ஒரு பக்கம் போயிருக்கணும், போய் அவங்கள கூப்பிட போய் அவங்க திரும்ப வந்திருக்காங்க. இது அதனுடைய ஒரு பலவீனத்தையும் இது காட்டுகிறது. அதே நேரத்துல காங்கிரஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் அழிந்து போய் கொண்டிருக்கிறது என்பதையும் இதை காட்டுகிறது. அதனால இன்னொருத்தருடைய பலன் இப்ப பாருங்க,
திமுகவுமே கிறிஸ்தவ துலுக்க எதிர்ப்பு வெறுப்பு, இப்ப மற்ற கட்சிகள், இப்ப தேசிய கட்சிகள், இப்ப என்டிஏ கூட்டணி, இவங்கெல்லாம் அதிமுக, இவங்க எல்லாருமே வந்து ஏதோ கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் மத்தியில காமிச்சு அந்த ஓட்டு முழுவதும் இவங்களை பெறறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு இது என்ன ஆகும் என்றால், திமுகவுக்குமே ஒரு கட்டத்துல அவர்கள் அதிக அளவுல வளரும் பொழுது இது அப்படியே ரிவர்ஸா போய் திமுகவும் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். இதை வந்து அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம இதுல இருந்து பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. திருப்பூரில் ஒரு இஸ்லாமிய பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு காவல் ஆணையாளர் அலுவலகத்துக்கு முன்பு போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த போராட்டத்திற்கு காரணம் என்ன என்று விசாரிக்கப்படும் போது என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த பெண் வந்து அங்க இருக்க திருப்பூர் காவல் நிலையத்தில் என் கணவரை காணாம் என்று புகார் கொடுத்தேன். புகார் கொடுத்து நீண்ட நாள் விசாரணைக்கு விடலை. பின்னர் இருந்து ஒரு சில நாட்கள் கழித்து அவர் பிணமாக பெறப்பட்டார். அப்படி அவர் பிணமாக பெறப்பட போகும்போது அதுக்கு முன்னாடி இந்த காவல் நிலையத்தில் நான் போர் சொல்லும் போது இவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார், அதுக்கு முன்னாடி ஆதாரங்கள் இருக்குது அப்படி சொல்லப்படும் போது அவர்கள் அந்த முன்னாடி எந்த ஒரு வாதத்தையும் ஏற்காமல் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த ஒரு வழக்கும் அது மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அப்படியே கிடப்பில் போட்டு உள்ளார்கள். இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி அந்த பெண் வந்து காவல் நிலைய ஆணையர் முன்னாடி போவதோ போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த செய்தி எடுத்து பாக்குறீங்க. இந்த விஷயத்துல குறிப்பிட்ட அந்த பெண்மணி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவர் வந்து ஒருவரால் அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்ற அந்த குற்றவாளி வந்து முஸ்லீம் லீக் கட்சியில இருக்கக்கூடிய ஒருவனுடைய சொந்தக்காரர், அரசியல் பின்புலத்தை கொண்டு வர அதனால வந்து இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிற அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் வைக்கிறார்கள். சோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இப்ப அந்த கட்சியை சார்ந்த ஒருவருடைய உறவினர் அப்படிங்கறதுனால நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நமக்குடைய கேள்வி என்ன வருது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கோ, ஜிகாதிகளுக்கு, கிறிஸ்தவ துலுக்கர்களுக்கு, இவங்களுக்கு அப்படின்னு சொன்னா இந்திய சட்டம் பொருந்தாது அப்படிங்கிற ஏதாவது ஒரு நடைமுறை நம்ம தமிழகத்துல இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம், இதே ஏதாவது ஒரு சம்பவத்துல ஒரு போஸ்ட் போட்டா கூட யாரு என்ன அப்படின்னு சொல்லி வேகமாக கொண்டு போய் பார்த்து அவர்களை கைது செய்யக்கூடியவர்கள் இவங்க இந்த மாதிரி இந்த இதுல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுகிறது. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அந்த பெண்மணி சொல்றாங்க. அது வந்து உண்மையா அப்படிங்கிறதை நம்ம வந்து தெரியல. ஆனா அவங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமானது என்பதையும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெண்மணி வந்து டிசி ஆபீஸுக்கு போனதாகவும் அங்க போய் சொல்ல போகும் பொழுது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீ தனிப்பட்ட முறையில வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் அதை பத்தி எடுக்க மாட்டேன், நீ ஜமாத்துல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதாக ஒரு விஷயத்த அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க. அப்படி என்றால் இது வந்து இதை வந்து ஜமாத்துக்காரர்கள் அப்ப என்ன அத்தாரிட்டியா, இப்ப தனி மனிதனாக அவங்களுக்கு தனியாக இருக்கிற ஒரு லேடி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா எதுக்கு ஜமாத்துல இருந்து வரணும், எதுக்கு ஜமாத்தை? இப்ப இது வந்து ஒரு ஜமாத்துக்கு உட்பட்ட பிரச்சனையோ அல்லது ஒரு மசூதிக்கு உட்பட்ட பிரச்சனையோ கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஒரு தனிநபரனுடைய ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஜமாத்துல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன அத்தாரிட்டேட்டிவ் ரெப்ரசன்டேட்டிவா, என்ன அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு, எதுக்காக அதை வந்து அப்படி சொல்லணும்? அப்படின்னா அது சட்ட விரோதம் கிடையாதா? எப்படி நீங்க அந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்பதான் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த தமிழகத்துல என்ன சட்டம், இன்னைக்கு என்ன ஷரியத் சட்டம் ஏதாவது அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா, இல்ல தலிபன் நாடு மாதிரி ஏதாவது இங்க இருக்கிறதா, இல்ல இங்க என்ன ஒரு நடைமுறை இருக்கிறது அப்படிங்க என்கிற கூடிய ஒரு கேள்வி என்பது எழுகிறது. ரெண்டாவது இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி துலுக்க பெண்மணிகள் அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி சுதந்திரம் என்பது இங்க இல்லாமல் இருக்கிற போக்கை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், இது நம்ம நாட்டிலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் அந்த முத்தலாக் சட்டம் என்பதை கொண்டு வந்தார். ஆனால் அதற்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த காங்கிரஸ் எப்படி வந்து இந்த துலுக்க பெண்மணிகளினுடைய உரிமைகளை பறிக்கும் விதமாக இந்த அடிப்படைவாதிகளுக்கு பேச்சை கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டார்கள் என்பதை நம்ம பழைய காலத்துல பார்த்திருக்கோம். அதுதான் அந்த ஷாபானு வழக்குல என்ன நடந்தது என்று பார்க்கிறோம். அன்னைக்கு ஷாபானு வழக்குல ஷாபானுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதாவது விவாகரத்து முடிந்தவர்களுக்கு இந்த ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையோட தான் அந்த பெண்மணி வந்து வழக்கை போட்டார்கள். அவர்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு வந்தும் கூட அந்த தீர்ப்பை அமல்படுத்தாமல் அன்னைக்கு வந்து எப்படி நடந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி துலுக்கர்கள் எல்லாம் அன்னைக்கு கோரிக்கை வைத்த போது அந்த கோரிக்கையை ஏற்று அன்னைக்கு ராஜீவ்காந்தி என்ன செய்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம்.
அப்ப அன்றையிலிருந்து இன்றைய வரைக்குமே கூட இந்த பெண்மணிகளுக்கான ஒரு சுதந்திரம் என்பது இல்லாமலேயே இவங்க வந்து அடக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறது நம்ம இங்க இருந்து தெளிவாக நமக்கு தெரிகிறது. அப்போ ஒரு அவர்களாக வெளியில வந்து ஒரு போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு நினைச்சு வெளியில வந்து பேசினா கூட அவங்க வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து இது இப்ப பெண் உரிமையை பத்தி பேசக்கூடியவர்கள்லாம் எங்கே சென்றார்கள் அப்படிங்கறது இப்ப நம்மளுடைய கேள்வியாக இருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வந்து ஜமாத்துல போய் நீங்க போய் ஆளுகளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஜமாத்து சொன்னாதான் நீங்க கேட்பீங்களா? இது வந்து ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தமிழகம் இருப்பதை தான் காமிக்கிறது. அப்ப பெண்களை வந்து எந்த அளவுக்கு வந்து இவர்கள் கொத்தடிமைகளாக பார்க்கிறார்கள் என்பதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால வந்து நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெண்மணி சொல்வது உண்மை என்றால் இதை வந்து யார் வந்து எந்த காவல் அதிகாரி வந்து இன்னைக்கு இந்த மாதிரி அவர் சொன்னார்கள், அவரிலிருந்து ஆரம்பித்து அனைவர் மேலையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேண்டும் என்று காலம் தாழ்த்தி இந்த வழக்குல வந்து மேலும் எந்த நடவடிக்கையும் எடுப்பாமல் இருக்கிறவர்களே உடனடியாக அவர்கள் அனைவர் மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சமீபத்தில் அதிமுக வந்து போராட்டங்கள் நடத்தியது. இந்த போராட்டத்தின் போது முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் வந்து பெண்களுக்கு எதிராக விமர்சனம் வைத்ததாகவும் அதன் பின்னர் வந்து அவர்கள் வருத்தம் தெரிவித்தாகவும் செய்திகள் வந்திருந்தன. இந்நிலையிலிருந்து இந்த மூவர் மீது வந்து இந்த பெண்களுக்கு எதிராக பேசிய இந்த மூவர் மீது வந்து நக்சல் அமைப்புக்கு ஆதரவுப்பட்ட அமைப்புகள் வந்து தாக்குதல் நடத்த திட்டமிடுவதாக வந்து கியூ பிரான்ச் போலீசார் மற்றும் உளவுத்துறை போலீசார் தகவல் கிடைத்தன. இது தொடர்பாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொண்டாட பாதுகாப்பை கொடுக்கணும். எப்போ அவங்க அட்டாக் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணிக்காங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர்களுடைய செயல்பாடு பெண்களை வைத்தே அட்டாக் செய்தோம். அதன் மூலமாக இந்த அவர்களுக்கு பல்வேறு துன்புறுத்தல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியூபாத் போலீசார் இது பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி அவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பலப்படுத்தலாம்னு சொல்லிட்டு போலீசார் தரப்புல வந்து இது பண்ணிருக்காங்க. மேலும் வந்து தொடர்பான விஷயங்களே அவங்க தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இந்த செய்திக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி மனோ தங்கராஜ் இப்ப வந்து ஒரு கேவலமாக அதாவது ஒரு விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்துல பேசிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிகள் மற்ற எதிர்கட்சிகள் சார்ந்தவர்கள் எல்லாம் அங்க வந்து விசில் அடிக்கிறார்கள். அங்க வந்து இவருக்கு எதிராக அங்க கோஷங்கள் எழுப்பின உடனே இவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப இழிவாக பேசுகிறார். ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் அங்க பேசியிருக்கிறார். சரி, இன்னைக்கு திமுகவுக்கு வந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுவதோ இல்லை பெண்களை குறித்து தரம் தாழ்ந்து பேசுவதோ அப்படி அது வந்து அவர்களுக்கு புதிதான ஒரு விஷயமே கிடையாது. அது இன்னைக்கு நேத்திகள்ல திமுகவினுடைய பரம்பரையிலேயே வந்த ஒரு விஷயம். இது யாருக்கும் தெரியாத ஒன்றும் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களோ இல்ல மேடை பேச்சாளர்களோ யாருமே வந்து பெரிய அளவுல ரொம்ப தரமாக பேசியது என்பது மிக குறைவுதான். பெரிய அளவுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காத நம்ம பார்த்திருக்கோம். நிறைய இப்ப சமூக வலைதளங்கள் இருக்கனால இவங்க பேசுற வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து வெளியே இருக்கிறதையும் பாக்குறோம். ஏன் முதல்வர் ஸ்டாலினே கூட அந்த மாதிரி பலது பேசியிருக்கிறதையும் கூட வீடியோக்களாக, அதாவது போன எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கிராம சபை கூட்டங்கள் எல்லாம் பேசும் பொழுது, அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இவர் கிராம சபை கூட்டங்கள் எல்லாம் கலந்து பேசிய சமயங்கள் எல்லாம் இவர் எப்படி பேசினாருங்கிற வீடியோக்கள் எல்லாம் அப்ப வெளியே வந்தது பாக்குறோம். நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் இவர்கள் மேல நக்சல்களுக்கு வந்து தோன்றாத ஒரு எதிர்ப்பு இந்த 3 அமைச்சர்கள் பேசிட்டார்கள் போது நக்சல்கள் வந்து அவங்கள இந்த பெண்களை எப்படி இழிவாக பேசலாம், அதனால நாங்க அவரை தாக்குவோம்னு கிளம்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி நம்ம அதை எடுத்துக்க முடியும்? இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பெண்களை பத்தி தரக்குறைவாக பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் மாறிவிட்டது. எங்க போனாலும் எங்கே பார்த்தாலும் பொதுமக்கள் வந்து ஒரு அச்சத்துலதான் இருக்கிறத தெளிவாக நம்மளால பார்க்க முடியுது. எங்க போய் கேட்டாலும் எல்லாராலையும் தர முடியும். தமிழகம் முழுவதும் நான் தினமும் வந்து ஹெட்லைன்ஸ்ல வந்து இன்றைய என்னைக்கு என்ன கற்பழிப்பு எந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. போக்சோ வழக்குகள் அப்படின்னு சொல்லி ஒரு தனி காலமே வந்து தினமலர் வந்து அதுக்காக போட்டாங்க. பெரும்பான்மையான கைது செய்யப்பட்டதும் அரசியல் திமுக குடும்பத்தில இருந்து உள்ளவங்க தான் நிறைய பேருங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த நிலையில இவங்க வந்து யாரை குறித்து வந்து இத வந்து பேசுறாங்க? அப்பெல்லாம் இவர்களுக்கு இந்த சம்பவத்தின் போதெல்லாம் இவர்களுக்கு எழாத பிரச்சனை இந்த 3 அமைச்சர்கள் ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்கிறதுனால அப்ப மட்டும் எழுந்தது அப்படிங்கறத தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்ப இந்த இடத்துல என்ன காரணம் அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா,
திமுக அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு திமுக ஒரு அரசியல் கட்சி அது மட்டும் கிடையாது. இந்த திமுக இருக்கக்கூடிய ஆதரவுகள் யார் யார் என்று நீங்க நல்லா தெளிவாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நக்சல் ஜிகாதி ஆதரவுல தான் இன்னைக்கு திமுகங்கிறது இருக்கு. இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ ஆதரவு. நீங்க பாருங்க, நேத்திக்கு வந்து அதிமுக மேடையில அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டாங்கிறதுக்காக அது இவ்வளவு பெருசா அது கொண்டு போனாங்க. அப்ப அதே போல பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவுல எல்லாரும் பேசினாங்க. இன்னைக்கு மனோ தங்கராஜ் பேசியிருக்காரு, இதை பத்தி என்ன சொல்றாங்க? சரி, பொன்முடி இவங்க எல்லாரும் அமைச்சர். நான் சொல்றது நீங்க சாதாரண கேடர்ல உள்ளவங்க பேசினதை விட்டுருங்க, அது நிறைய பெரிய லிஸ்டே போடலாம். அமைச்சர் மனோ தங்கராஜ், அமைச்சர் பொன்முடி, இவங்க எல்லாம் அமைச்சர்கள். அப்ப இவங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நீங்க சாதாரணமான ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் ஏதோ பேசிட்டாம்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அமைச்சர்களே இப்படி பேசின லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கு. அப்ப இந்த அமைச்சர்கள் மீது இந்த நக்சல்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தோணலையா? இந்த நக்சல்கள் நாங்க வந்து எந்த கட்சியும் நாங்கள் சாராதவர்கள், நாங்க வந்து மக்கள் நலன் மட்டும்தான் நாங்கள் பாக்குறது, எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம், நாங்க மக்களுக்காக தான் போராடுறோங்கிறது எவ்வளவு பொய் என்பதை தெரிஞ்சுக்கணும். இப்ப நக்சல்களை தெரிந்து கொள்வோம். இந்த இடத்துல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணத்தும் போது யாரும் வரல, யாரும் போராடல. விளாத்தி குளத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு யாரும் வாய் திறக்கல, எந்த நக்சலும் வாய் திறக்கல. நியாயமா நீ பேசியிருக்கணும்ல. சரி, அண்ணா பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆனாயி அது மிகப்பெரிய பிரச்சனையாகி யார் அந்த சாருங்கிறதெல்லாம் வந்து இன்னும் யார் அந்த சாருங்கிறதே தெரியாம இருக்கே. அப்பெல்லாம் வரல. அப்பெல்லாம் நக்சல் ஏன் வரல? வந்திருக்கணும்ல நக்சல், நியாயமா வரலையே. இத்தனை பெண்களுக்கு நடக்கும் போது வராதவர்கள் இப்ப மட்டும் ஏன் வரணும்? அதையும் இப்ப குறிப்பா இவ்வளோ பேர்களுக்கு நடக்கும் பொழுது கூட ஸ்டாலின் எதுவும் வாய் திறக்கல, இப்ப மட்டும் வாய் திறந்து பேசியிருக்கார். அதுக்கு காரணம் என்னவோ அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து எல்லார் மனதிலும் இருக்கு. இவ்வளோ பெண்களை பத்தி எல்லாருமே பேசினாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருவேளை நடிகையா இருக்கலாமோ? இல்ல, அதுதான் நான் இப்ப கேட்கிறேன். அது நடிகையிலையும் பாரபட்சம் இருக்கிறதாங்கிற கேள்விதான் இப்ப வருது. ஏன்னா அவர் கட்சியிலே நடிகையை பத்தி பேசும்போது கமெண்ட் தானே. இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து எல்லா நடிகைகளையும் எவ்வளவு கேவலமாக பேசினார். சைதை சாதிக்கு எப்படி பேசினார். இப்ப அவங்க மேல எல்லாம் எந்த நடவடிக்கையும் பெரிய அளவுல எடுக்கப்படவில்லையே. நீங்க நியாயமா அவங்க எல்லாம் கட்சியில இருந்து நீக்கி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இவங்க பேசினதுக்காக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப குறிப்பிட்ட ஒரு நடிகையை பத்தி பேசினா மட்டும்தான் இப்ப இவங்களுக்கு கோபம் வருமா, உடனே பொங்கி எழுவார்களா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் எல்லார் மனதிலையும் மகனோட சேர்ந்து நடிச்சனால அந்த நடிகை பேர் இருக்கலாம். அந்த ஒரு சிந்தனையாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இது மாதிரியாக இப்ப இந்த ஒரு சிந்தனை இருக்கதான் செய்கிறது. இப்ப நம்ம அடுத்தது இந்த நக்சல் வருவோம். இப்ப இந்த நக்சல் தான் என் மையமாக என்னுடைய கேள்வியே. இப்ப இந்த கோவன் ஒருத்தர் இருந்தார். இப்ப இந்த கோவன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷனுக்கு வந்து டிஎம்கே கிட்ட பணம் வாங்கிட்டு பாட்டெல்லாம் போட்டு கொடுத்து டான்ஸ் எல்லாம் ஆடினார். அன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருந்தது. அன்னைக்கு சாராய கடை எதிர்த்து போராட்டம்லாம் அன்னைக்கு நடத்தினாரு, பெரிய பாட்டெல்லாம் போட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம என்ன கேட்கணும்னா, ஏன்னா அந்த சாராயத்தினால இன்னைக்கு எத்தனை பேர் இழந்து செத்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கள்ளச்சாராயம் வேற இவ்வளவு ஈஸியா கிடைக்குது. 10வது போதை மருந்துங்கிறது இன்னைக்கு எல்லா பையன் கையிலையும் கடத்து, எல்லா பையனோட லைஃபுமே போயிட்டு இருக்கே. முட்டாய் மாதிரி வாங்கி அவனுங்க தின்னுட்டு இருக்காங்களே போதைய. அப்பெல்லாம் ஏன் உங்களுக்கு பாட்டு வரலையா? பாட்டெல்லாம் மறந்து போச்சா, இல்ல அந்த தப்பு அடிக்கிறதெல்லாம் மறந்து போச்சா, என்னமோ தெரியல. இப்ப இது உடனே வந்து இப்போ இங்க ஏதோ ஒரு மத்திய சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏதோ வருதுன்னா அப்ப மட்டும் இவங்க வந்து அந்த தார தப்பட்டை அதெல்லாம் அப்ப வேலை செய்யுமா? ஏன் எல்லா நேரமும் அது இருக்கணும் இல்ல? அப்ப நக்சல்கள் என்பது யார்? ஏன் நக்சல்களை வந்து நம்ம மக்கள் நலனுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவர்கள் அதை பத்தி நினைக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது, நக்சல்கள் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம இது மூலமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு திமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் யாரு அப்படிங்கறது நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்கணும். மக்கள் வெளிப்படைய வேண்டும், அவ்வளவுதான் நம்ம இதுல சொல்ல வேண்டியது. இப்ப இதுல நம்ம ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு திமுக ஒருவேளை ஜெயிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது வந்து திமுக ஜெயிக்கிறதுன்னு பார்க்க கூடாது. அதுக்கு வந்து ஜிகாதிகள் ஜெயிக்கிறது, நக்சல்கள் ஜெயிக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டும் என்பதை நாம இதுல இருந்து தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடு துண்டு நம்ம துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா நேட்டிவிட்டி ஃபுட். அந்த நேட்டிவிட்டி ஃபுட்டை நீங்க மாத்துனீங்கன்னா உங்களுக்கு அது சார்ந்த உணவு வந்து விஷமா மாறும் அப்படின்றது. அப்படித்தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு உணவுகள் இருக்கும். அந்த உணவை ஒன்று விட்டுட்டு நீங்க வேறு பருவத்துக்கு உண்டான உணவோ வேறு நாட்டின் உணவோ நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அந்த உணவு இங்க ஒவ்வாமைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா சமீப காலமாக வந்து நாகரிகம் வெளிநாட்டு கலாச்சாரம் என்ற பேர்ல வந்து தமிழகத்துல பல்வேறு உணவுகள் அப்படி ஊடுருவி வந்திருக்கு. முதல்ல ஊடுருவி வந்து பிரியாணி, அதுக்கடுத்து ஷவர்மா, இந்த மாதிரி உணவுகள் வந்து ஒவ்வொரு உணவுகளா அப்படி வந்து இது நம்ம கலாச்சாரம் அந்த நேட்டிவிட்டி கல்ச்சருக்கு இல்லாத ஒரு உணவா உள்ள வர்றதுனால என்ன ஆகுதுன்னா அதிகமான நோய்கள் வருது கூடியது, இறப்புகளும் அதிகமாக ஏற்படுகிறது. இதுல ஒரு சில சமுதாயம் விழித்துக் கொண்டு தங்கள் அதை விட்டு வெளியே போகிறார்கள், சிலரை வந்து சாப்பிட கட்டாயப்படுத்துறார்கள். அப்படி ஒரு உணவு பார்த்தீங்கன்னா வந்து ஷவர்மான்றது அதோட நேட்டிவ் வந்து துருக்கியை சேர்ந்ததுன்னு சொல்கிறார்கள். இதற்கான செய்திகள் நிறைய வந்து இந்த இதை சாப்பிட்டு இறந்தவர்கள் நிறைய உண்டு. உதாரணத்துக்கு கேரளாவில் சாப்பிட்டு அதனால வந்து கடையெடுக்கப்பட்டு ஒரு வாரம் இது பண்ணுது. தமிழகத்தில் கூட ஒரு சில சம்பவங்கள் நடந்தன. ஆனா அப்படி ஒரு இதே மாதிரி சம்பவம் ஒரு குடும்பமே அதனால பாதிக்கப்பட்டு எங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து மதுரையில வந்து சபீர் முகமது என்பவர் வந்து தன்னோட ரமலான் நோம்பு முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்ல போய் ஷவர்மாவும் சிக்கன் ரைஸும் சாப்பிட்டிருக்காரு. சாப்பிட்ட சிறிது நேரத்தில் வந்து மொத்தமா ஒரு குடும்பத்துல எல்லாருக்குமே வாந்தி மயக்கம் எல்லாருமே வந்திருக்கு. இது முன்னாடி வந்து அந்த ஷவர்மா சாப்பிட்டனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த புகாரை தொடர்ந்து அந்த ஹோட்டல் உணவை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த உணவு வந்து தரமட்டதா இருந்திருக்கு. ரெண்டாவது அதுக்கப்புறம் தான் விழிச்சிருக்காங்க அந்த கடையை வந்து ஒரு இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ல இருந்திருக்குன்ட்டு. அது வரைக்கும் தெரியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் விசாரணை அதிகாரிகள் இந்த இடத்தெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு அந்த இடத்த வந்து ஜேசிபி இயந்திரம் மூலமா வந்து எடுத்து தரமட்ட இருக்கிறது. ஒரு விஷயம் என்ன பண்ணா, தரமற்ற ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்க இருந்தாலும் தன்னோட நேட்டிவிட்டி சமமான உணவை சாப்பிடுவது சரியான விஷயமா? இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இந்த ஷவர்மா அப்படிங்கிறது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. அப்படி மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் பொழுது மாசு என்ன சொன்னார், வேகமா வந்து இது வந்து நம்ம தமிழகத்தினுடைய உணவே கிடையாது, அதனால நம்ம வந்து இந்த உணவை வந்து நம்ம சாப்பிடுறதுங்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சோ தெரியாது, அதுல என்ன அவருக்கு பிரச்சனை வந்ததுன்னு தெரியாது. உடனடியாக என்ன பண்ணாங்க, அதை ஈடுகட்டுறதுக்காக நம்ம தப்பா சொல்லிட்டோமோ, இது வந்து யாரையோ ஒருத்தர் மனதை வருத்தப்படுத்த வச்சிருச்சோ அப்படின்னு ஒரு பயம் வேகமா வந்துருச்சு. இல்லை யாராவது கூப்பிட்டு சொன்னாங்களா நமக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணாங்க, பிரியாணி திருவிழாவை நடத்துறதுக்கு உத்தரவிட்டு அது ஆம்பூர்ல இந்த பிரியாணி திருவிழாவை வந்து நடத்துறது. அந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம அப்ப பார்த்தோம். அப்ப நமக்கு நல்ல ரொம்ப தெளிவாக தெரிகிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஷவர்மா அப்படிங்கக்கூடிய ஒரு உணவுனால இங்க பாதிப்புகள் இருக்கு என்பது ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா அந்த சமயத்துல வந்து கண்டினியூஸா பல கடைகளை ரெய்டெல்லாம் நடத்துனாங்க, பல கடைகளை பிடித்தார்கள், கடைகளை மூடினார்கள், எல்லாமே நம்ம பாக்குறோம். ஆனா ஃபர்தரா அதுக்கு மேல வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஏன்? அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்கள் அந்த கடையை நடத்துகிறார்கள், அவங்க தான் அதை செய்யறாங்கன்னா அதனால பிரச்சனை வரும், அவங்க மனசை புண்படும், அதனால அந்த கடையை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அப்ப மக்கள் அதனால வந்து செத்து போனாலும் அவங்க என்ன ஆனாலும் அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. இதே போலதான் நம்ம வந்து ஏற்கனவே தினமலர்ல ஒரு செய்தி வந்திருந்தது சில வருடங்களுக்கு முன்னாடி, 40,000 பிரியாணி கடைகள் இன்னைக்கு சென்னையை சுத்தி இயங்கி கொண்டிருக்குன்னா நிறைய வந்து சென்ட்ரல் கிச்சன்ல வந்து பிரியாணிகளை வந்து இது பண்ணப்படுகிறது, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப இதுல இந்த பிரியாணியிலையும் கூட அதாவது ஃப்ரிட்ஜிலேயே பல நாள் வைக்கப்பட்டிருந்த மாமிசங்களை உபயோகப்படுத்துவதனால வரக்கூடிய விஷயங்கள், சவர்மாவும் அந்த மாதிரியான வரக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்றதெல்லாம் கண்டறிந்தார்கள். இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் இந்த உணவு இருக்கு என்பது தடை விதிக்கவில்லை? இதுதான் நம்மளுடைய கேள்வி. குற்றியசால் போல இன்னைக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த ஷவர்மா கடை இருக்கிறது. அப்ப என்னன்னா அந்த நேரத்துல இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை வரும் பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இயல்பாகவே இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஷவர்மா பிரச்சனையிலையும் இது நாளைக்கு பூதாகாரமாக்கி பிரச்சனையாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கடையை போய் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அது இல்லீகலாக, அது ஒரு அரசாங்க இடத்துலயே அது ஒரு நாள் நடந்துட்டு இருந்ததா. அது எப்படி ஒரு கடை வந்து ஒரு அரசாங்க இடத்துல இவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்திருக்கு, அதை பத்தின ஒரு இது இல்லீகலா ஆக்கிரமிச்சு இப்படி கடை நடத்துறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இல்ல அந்த பகுதியில போய் ரோந்து போயிட்டு இருக்கிற காவல்துறையினருக்கு தெரியாதா? தினம் ராத்திரி ரோந்து போவாங்கல்ல, அவ்வளவு நாள் வரைக்கும் அந்த பகுதியில அது தள்ளுவண்டி கடையா இருந்ததா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த கடை இப்படி மாறி இருக்கு அப்படின்னா அதை கேட்க மாட்டாங்களா? எனக்கு புரியல. இன்னைக்கு ரோட்ல வந்து நம்ம போய் நின்றுட்டு நம்ம ஏதோ ஒரு இது பண்றோம்னா உடனே வந்து கேட்பாங்களா மாட்டாங்களா, என்ன இப்ப திடீர்னு இந்த இடத்துல எப்படி கடை போடலாம் அப்படின்னு அங்க
வருவாங்களா மாட்டாங்களா எனக்கு தெரியல. எனக்கு இல்ல எங்க வேணா யார் வேணா எது வேணா பண்ணிக்கலாம்னு ஏதாவது சட்டம் தமிழகத்துல வந்துருச்சா, இல்ல அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஏதாவது உரிமை கொடுத்துருக்கா, இதுதான் நமக்கு புரியல. அப்ப இது யாருக்குமே தெரியலையா. அப்ப இன்னைக்கு பிரச்சனை வந்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, இது பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்து, அதுவும் எலெக்ஷன் நேரத்துல ஒரு சிக்கல்ல ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்க, வேக வேகமா அந்த கடை வீடிச்சு முட்டாங்க. அந்த கடை இப்ப அதாவது தமிழகத்துல கடைகள் சீல் வைக்கப்பட்டது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்புறம் நைஸா திறந்து விட்டுருவாங்க யாருக்கும் தெரியாம, அதையெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா முதல் தடவையாக ஒரு உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு கடை இடிப்பு நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் தேர்தல் செய்யக்கூடிய வேலைதான், வேற என்ன. ஏன்னா இது பிரச்சனை இன்னைக்கு பெரிதாகிவிடக்கூடாது, ஏற்கனவே பல பிரச்சனைகள் இங்க போய்கிட்டு இருக்கு. அப்ப இது பல பிரச்சனைகள்ல இது ஒரு பிரச்சனையாக வந்து விடக்கூடாது அப்படிங்கறனால இன்னைக்கு நடந்திருக்கு. இல்லைன்னா ஏன் அது நடக்குது, ஏன் செய்ய போறாங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அப்ப இந்த சவர்மா அப்படிங்கக்கூடிய உணர்வு, இதனால இத்தனை பேர் இறந்தும் இவ்வளவு சுகாதார சீர்கேடு எல்லாம் இருந்தும் கூட இதுவரைக்கும் அதை தடை விதிக்கவில்லை. ஆனா கோவில் வந்து அன்னதானம் கொடுக்கக்கூடியதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன். அதுக்கு வந்து திருவிழாக்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபுட் கார்பரேஷன் அந்த இதுல இருந்தெல்லாம் நீங்க வந்து பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு என்னென்ன கண்டிஷன் போட்டு இவ்வளோலாம் அது பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கணும், இப்படி எடுத்துட்டு போகணும், இதை அது பண்ணணும். எண்ணெயை கூட சமைத்த எண்ணெயை கூட மறுசுழற்சி பண்ணக்கூடாது. ஆனா ரோட்ல ஓரத்துல இருக்க எல்லா எண்ணெய்களும் வந்து மறுசுழற்சிப்பட்டது. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு இதாவே இப்ப தெரியல. அப்ப என்னுடைய கேள்வி, அன்னதான கோவில்கள்ல கொடுக்கக்கூடிய ஒரு அன்னதானத்துக்கு நீங்க தடை விதிக்கிறீங்க, கேட்டா அதனால பாதிப்பு ஏற்படும். ஆனா நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஷவர்மாவுக்கு நீங்க எப்படி விடுறீங்க? எப்படி இந்த ஷவர்மாவை நீங்க வந்து இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்து விட்டு வச்சிட்டு இருக்கக்கூடிய நோக்கம் இது என்ன? இத்தனைக்கும் அது நீங்களே சொன்னதுதான், மாசுவே சொன்னதுதான், ஒரு அமைச்சராலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் அது. அப்படி என்றால் இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, உணவு கட்டுப்பாடு, தரம் அதெல்லாம் பத்தி இங்க கவலை கிடையாது. ஏன்னா இப்ப அதை நடத்தக்கூடிய பெரும்பாலானவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களா இருந்தால் அவர்களுக்கு இங்க வந்து எந்த விதிகளும் வந்து இங்கே வந்து தேவையில்லை, எப்படி வேணா அவங்க நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏற்கனவே எப்படி வந்து ஹலால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு மோனோபோலியாக இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு மோனோபோலியா அந்த ஷவர்மால இருக்கிறது அவங்க தான். அதனால இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் என்பது இன்னைக்கு ஏதோ நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு சும்மா ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். ஆனால் நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இப்படி உயிரை குடிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கக்கூடிய இந்த ஷவர்மா, பிரியாணி போன்றவைகள் தடை செய்யப்பட வேண்டும் என்பதே நம் கோரிக்கை. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.